அதான் சொல்லுங்கண்ணே. நான் பேசுறேன். இந்த கூகுள் பே மிஷின் போட்டு விட்டுருக்காங்களா, அதுல வந்து ப்ளூடூத் செட் பண்ண முடியுமா ராஜா? அது எனக்கு போயிருச்சு. அந்த மிஷினே போயிருச்சோ? மிஷின் போகல ராஜா. என்னன்னா டேட் முடிஞ்சிருச்சு, சிம் கார்டு கட் ஆயிட்டுன்னு, அதுக்கப்புறம் புதுசா வாங்கணுங்க. அந்த மிஷின்ல அப்படி ஒரு ப்ளூடூத் மட்டும் செட் பண்ண முடியுமான்னு கேட்க. என்னன்னா ஆன் ஆஃப் பட்டனு சவுண்ட் கம்மி பண்ண எல்லாமே இருக்கு சிஸ்டம்ல. ஒரு மாதம் கடையில ரீசார்ஜ் பண்ணணும்னா கட் ஆயிட்டு அது அவ்வளவுதான், புதுசு வாங்கிக்கணும் அப்படிங்க. அப்படியா? கொடுத்துருட்டா? கொடுத்துருவோம். சரி, ரைட்டு, கொடுத்துருவோம். சரி, ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சிக்கன் ரைஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கடையில இருந்தா இந்த மிஷின் வந்திருக்கு. இந்த மிஷின் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அதே மிஷின் தான் இது. இந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா மாசம் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம அண்ணன் ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டாரு. அதனால கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது பிளாக் ஆயிடுச்சு, இதை ஒண்ணும் பண்ண முடியாது, இது வேற ஒரு ஸ்பீக்கர் தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சும்மா தான் கிடக்க, இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரா மாத்தலாமா அப்படின்னு எனக்கு போன் பண்ணி கேட்டிருந்தாரு. நானும் சரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் கொடுத்து விட்டுருக்காரு. இதை நம்ம கலட்டி இது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதையும், இதை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரா மாத்தாமா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுண்ட் பாக்ஸ் என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, பவர் பட்டன், வால்யூம் கூட்டுற பட்டன், வால்யூம் கம்மி பண்ற பட்டன், இது வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கான பட்டன், இது ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இங்க கொஞ்சம் எல்இடி இருக்கு, இது வந்து ரீசெட் பண்ற பட்டன். இது நம்ம இப்போ இந்த சவுண்ட் பாக்ஸ் நம்ம கலந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது அப்படி பின்னாடி திருப்பிட்டீங்கன்னா இங்க 4 ஸ்க்ரூ இருக்கும். மொத்தத்துல 4 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கலாம். நம்ம இருக்க ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணியாச்சு. இது ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இது மதர் போர்டு. இது இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த டிஸ்பிளேக்கான ஸ்ட்ரிப், சார்ஜிங் போர்ட்டு, இது வந்து சிம் கார்டு போடக்கூடிய போர்ட். இது அந்த போர்டை நம்ம வெளியே எடுக்கலாம். அது கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. மதர் போர்ட், Welcome to SoundPod by Google Pay. Last transaction is 60 rupees. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் இருக்கு. இது பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் உள்ள செட் பண்ண போறோம். செட் பண்ணதுக்கு முன்னால சவுண்ட் பாக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்க பேட்டரியையும் ஸ்பீக்கரையும் டிஸ்கனெக்ட் பண்ணி இதுல சால்டரிங் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பேஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பேட்டரி சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம சவுண்ட் பாக்ஸ்ல உள்ள ஸ்பீக்கர்லயும் பேட்டரியிலையும் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ளூடூத் மாடியூலுக்கு சேர்ற மாதிரி கனெக்டர் உள்ள வயரை நான் சால்டிங் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் மாட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் கனெக்டர்ல பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர்ல நம்ம ஸ்பீக்கர்ல நம்ம சால்டிங் பண்ண வயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. பார்த்தாலும் தெரியும், லைட் எரியுது, ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச அந்த ப்ளூடூத் மாடியூல்ல ஸ்பீக்கரையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தாச்சு, ஒர்க் ஆகுது. ஆனா இதை நம்ம உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த பட்டன் அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதை ஆன் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, முக்கியமான பட்டன், அதாவது பவர் பட்டன், வால்யூம் கூட்டுற பட்டன், வால்யூம் குறைக்கிற பட்டன், இது மூணுத்தையும் எடுத்து இந்த மதர் போர்ட்ல நான் கனெக்ட் பண்ண போறேன். அதை நான் எப்படி கனெக்ட் பண்ண போறேன்னு பாருங்க. நான் இப்போ பவர் பட்டன் மட்டும் கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல பேட்டரியையும் ஸ்பீக்கரையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒயரை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ப்ளூடூத் மாடியூல் உள்ள பவர் பட்டன்ல கனெக்ட் பண்ணி லீட் எடுத்து நான் இந்த மதர் போர்ட்ல உள்ள பவர் பட்டன்ல நான் கனெக்ட் பண்ண போறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ப்ளூடூத் மாடியூல்ல இந்த பட்டன் தான் பவர் பட்டன். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நம்ம எடுத்து வச்சிருக்க ஒயரை இந்த பட்டனில் அப்படி நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பவர் பட்டனில் இந்த ஒயரை சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரை ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு கட் பண்ணி இந்த எண்டை இந்த பட்டனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பட்டன் தான் இந்த மதர் போர்டோட பவர் பட்டன், அதனால் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பவர் பட்டனோட இந்த பவர் பட்டன் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம பேட்டரி ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஆன் பண்ணாலே இந்த மாடியில் வந்து ஆன் ஆகும். நம்ம என்ன செக் பண்ணி பார்ப்போம், அது அப்படி ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மதர் போர்டில் உள்ள பவர் பட்டனை தான் அமுக்கினேன், ஆனால் போர்டு ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். ஆஃப் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி வால்யூம் பட்டனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பட்டன், வால்யூம் கூட்டுற பட்டன், வால்யூம் குறைக்கிற பட்டன் மூணுமே இங்கே இருக்க ப்ளூடூத் மாடியூலேருந்து இந்த மதர் போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி எல்லா பட்டனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். பவர் பட்டன் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இருக்க ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பவர் பட்டன் ஆல்ரெடி ஒர்க் ஆயிடுச்சு. வால்யூம் பட்டன் ஒர்க் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ளூடூத் மாடியூலோட பேட்டரி இன்புட்டையும் இந்த மதர் போர்டோட பேட்டரி இன்புட்டையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மதர் போர்டில் இருக்க சார்ஜிங் போர்ட்டில் நம்ம சார்ஜ் பண்ணால் கூட இது வோல்டேஜ்ங்கிறது இந்த மதர் போர்டு வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ப்ளூடூத் மாடியூலுக்கு சார்ஜ் போய் பேட்டரிங்கிறது சார்ஜ் ஆகும். அதனால தான் இப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மதர் போர்டில் சார்ஜ் போட்டாலும் இந்த பேட்டரி தான் சார்ஜ் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து வர பேட்டரியோட அவுட்புட்டுங்கிறது இதோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதில் சார்ஜ் போட்டாலே இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறிடும். அதுங்கிறது லைட் எரியும். நான் இந்த மதர் போர்டில் உள்ள பவர் பட்டனை அமுக்கினா இந்த மதர் போர்டு ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பவர் பட்டனுக்கு வர லைனை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த லைன் இங்கே தான் இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும், அந்த ரெசிஸ்டர் மட்டும் தூக்கி விட்டேன். அதனால இந்த மதர் போர்டோட பவர் பட்டன் அமுக்கினா இதுதான் ஆன் ஆகும், இந்த மதர் போர்டு ஆன் ஆகாது. அதனால இது தேவையில்லாமல் ஆன் ஆகி ஹீட் ஆக வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. அது என்ன வேலைன்னா ஃபுல்லாக அசம்பிள் மட்டும் பண்ணுறது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ளூடூத் மாடியூல சவுண்ட் பாக்ஸ்ல இருக்க மதர் போர்டோட நம்ம ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செட்டப்பை சவுண்ட் பாக்ஸ்ல வச்சு இருக்க எல்லா கனெக்டரையும் மாட்டிட்டு நம்ம ஃபுல்லா அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மதர் போர்டை தூக்கி நம்ம இருந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ மதர் போர்டுக்குள்ள ஸ்க்ரூ போட்டுக்கலாம். நம்ம வச்சிருக்க ப்ளூடூத் மாடியூல் அங்கேயும் இங்கேயும் ஆடாம இருக்கிறதுக்காக நம்ம டபுள் சைட் டைப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் மாடியூல் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேட்டரியை மாட்டிக்கிடலாம். பேட்டரி கனெக்டர் மாட்டிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்பீக்கரை அதுக்கான கனெக்டரில் மாட்டிக்கிறோம். ஸ்பீக்கரை மாட்டியாச்சு. இப்போ இந்த பேக் டோரை எடுத்து வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருந்தனால கனெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. வால்யூம் எல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். வால்யூம் கூட்டு கரெக்டாக. ஃபைனலாக நம்ம சவுண்ட் பாக்ஸை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை மாற்றி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.